ஸோ ஹாய் காய்ஸ், மார்க்கெட் பண்ணுவோமா? அப்படியே ஒரு குட்டி ஸ்டோரி கேட்குறீங்களா? ஸோ போகிறதுக்கு முன்னாடி பியர்ட் ஆயில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய பியர்டுக்கு ஸோ கொஞ்சம் க்ளோ நல்லா கொடுக்கும். அதனால் எப்போவுமே பியர்ட் ஆயில் க்ரோத்தெல்லாம் இல்லை, ஜஸ்ட் க்ளோ மட்டும்தான் கொடுக்கும். ஸோ ஓகே, தலை வாரிடும் கேட்குற மாதிரி இருக்கிறேன். இப்போ தலை வரணும் ஓகேவா? ஓகே, பெல்ட்டு முக்கியம். அடுத்து ஓகே, மறுபடியும் ஹாஸ்டல் கிளம்பிடுச்சு. பார்த்துக்கலாம். ஸோ ஒரு குட்டி ஸ்டோரிக்கு போகுமா? நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பையன் ஒரு பொண்ணு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஒரு வருஷம் பேசுகிறான். அவன் மனசில் இருக்க எல்லாத்தையுமே அங்கே சொல்கிறான். அப்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்துட்டு ஒரு காம்படிஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறான். அப்போது அவனுக்கு உள்ளே இருக்க எல்லா வழியுமே அந்த ஒரு வருஷத்தில் அவன் சொல்கிறான். அவனோட காம்படிஷனும் வருது. ஸோ அப்படி அந்த காம்படிஷன் வர்றப்போ வந்துட்டு இந்த பொண்ணு நம்மளுடைய லைஃப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவனுக்கு தோணி அந்த பையன் என்ன பண்ணுறான், இந்த பொண்ணுக்கிட்ட அது எப்படி அவனுக்கு இந்த காம்படிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த சமயத்தில் அந்த பொண்ணுக்கிட்ட தன்னுடைய லவ்வை சொல்லிடுறான். பதிலுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றத அடுத்த பாட்டில் சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் கிளம்புவோமா? இன்கேஸ் இந்த ஸ்டோரியோடைய கண்டினியூவேஷன் நான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த பையன் இந்த காம்படிஷனில் ஜெயிச்சானா இல்லையான்றதை அடுத்த பாட்டில் சொல்கிறேன்.